மேலானவர்களே, எங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அல்லாஹு தாலா எங்கே ஈக்கிறான் என்று சொல்லி. அல்லாஹு தாலா எங்கே ஈக்கிறான் என்று சொல்லி கேட்டதோட, அல்லாஹ் அங்கே ஈக்கிறான், அல்லாஹ் இங்கே ஈக்கிறான், அல்லாஹ் வானத்தில் ஈக்கிறான், அல்லாஹ் அரசில் ஈக்கிறான், அல்லாஹ் எல்லா இடங்கள்லையும் ஈக்கிறான், இப்படி பதில் சொல்கிறதா? முதலாவதாக அவர் கேள்வியை கேட்டதோடு நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா தானே தௌஹீதுடைய வாசகத்தை சொல்றான், அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன் சொல்லி. அல்லாஹு தாலாவுக்கு இடம் அவசியமா, காலம் அவசியமா, திசை அவசியமான்றதை நாங்கள் முதலாவது யோசிக்கணும். அல்லாஹு தாலா தேவையற்றவன். அல்லாஹ் அங்கே ஈக்கிறான்டா அல்லாஹ் அந்த இடத்தின் பக்கம் தேவையுள்ளவன் என்ற கருத்தை கொண்டு அது தந்துரும். எங்கட அகீதா பாத்தில், அல்லாஹ் பாதுகாக்கணும், இஸ்லாத்தை விட்டே வெளியே போற நிலைமை. அடுத்ததாக அல்லாஹ் வானத்தில் ஈக்கிறான், அல்லாஹ் எல்லா இடங்கள்லையும் ஈக்கிறான் என்றதும் ஒன்றுதான், அல்லாஹ் வானத்தில் ஈக்கிறான் என்றதும் ஒன்றுதான், அல்லாஹ் அரசியல் ஈக்கிறான் என்றதும் ஒன்றுதான். ஆக அல்லாஹ் இடங்களை விட்டும் தேவையற்றவன். இதை யாரு சொல்றான்? அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹு தஆலா ஈக்கிறான் என்றதை மட்டும் நம்பணும். எங்கன்ற கேள்வியை அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் சேர்ப்பதாக இருந்தென்று சொன்னால் எங்கட அகீதா வழிகெட்டு போயிடும். எங்கட அகீதா வழிகெட்டு போயிட்டா நாங்கள் முஸ்லீமாக இருக்க மாட்டோம், ஈமான் பறி போயிடும். ஆக மேலானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வானம், பூமி, அரிசி, லௌஹ், குர்சி, கலம் இதெல்லாத்தையும் படைக்க முன்னால எப்படி இருந்தானோ அல்லாஹ் அப்படியே தான் இருக்கிறான். நாங்கள் விளங்கெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா எங்க அப்படின்ற கேள்வியை ஒருத்தர் கேட்குறாருன்னு சொன்னால் அவருடைய கேள்வி பாத்திலான கேள்வி, வழிகேட்ட உருவாக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்ற அந்த கேள்வி. ஆக அல்லாஹ் இருக்கிறான் என்றதை மட்டும்தான் நம்பணுமே ஒழிய அல்லாஹ் எங்க என்ற அந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்யலாது, யாரிடத்திலையும் கேட்க முடியாது. அப்படி ஒரு மாற்று மத சகோதரர் வந்து எங்கள்கிட்ட கேட்குறதாக இருந்தா, அல்லாஹு தஆலா இந்த வஸ்துக்கள் அனைத்தையும் படைச்சான், படைக்க முன்னால அல்லாஹ் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருக்கிறான், இவ்வளவு தான் விஷயம். அல்லாஹ் எங்கன்ற கேள்வியை என்ன செய்யலாது. ஏன்? காரணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள மொத்த வஸ்துக்களும், அதே போல வானம், பூமி, லௌஹ், கலம், அர்ஷ், குர்சி எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களே தவிர அல்லாஹு தஆலா எந்த ஒரு படைப்பினத்தின் பக்கம் தேவையுள்ளவன் கிடையாது. அல்லாஹ்வுக்கு யாரும் தேவை கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை. அல்லாஹு தஆலா தனிச்சவன். அல்லாஹ்